அல்லேலூயா. நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட சமூகத்தில் ஆராதிக்க வந்திருக்கும் யாவரையும் சரணாகி நாமத்தாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சரணாக நமக்கு கூட இருப்பாராக. திருச்சபைக்காக, திருச்சபை குடும்பத்துக்காக, நம்முடைய கிராமத்துக்காக ஜெபித்துக் கொள்ளும். சரிங்களா? பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொல்லுது, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. அப்போ டைம் கிடைக்காத ஒரு பக்தர் சொல்ற பிரசங்கிற, நீ நல்லா இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்யணும்? சரி சரி, கால் நல்லா சுகமா இருக்குதா, ஆளுக்கு வந்துடும். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு எழுதியோமா கால் வலிக்கணும். கேட்கலாம், கால் வலிக்கியா, கை வலிக்கு, இப்படி வலி கண்ணல் வந்துடும். வந்து ஆகும், வயசு ஆக ஆக எல்லாமே. அதான் சொல்ற பிரசங்க, நல்லா இருக்கும் போது வாலிபனே, ஒரு வாலிப வயசுகிற வாலிபன் என்ன பலன் இருக்கும் போது, நல்லா இருக்கும் போது ஆண்டவர் கேட்கலாம். நீ பலன் இருக்கும் போது அவங்களுக்கு வேலை நல்லா இருக்கும் போது ஆண்டவர் கேடு. பலவீனான பொழுது ஆலயமா போய் பிரயோஜனமே. அந்த உரையாட்ட போகணும், இந்த உரையாட்ட போகணும், தேவையில்லை. ஒவ்வொரு நாள் வரும்போது உங்க அப்பா ஏறிட்டே இருக்கும், மார்க் ஏறிட்டே இருக்கும். நாங்களே பாஸ் ஆகிறீங்க. வேளாண் பொருள் வச்சுக்கூடாது, சரியா? ஒவ்வொரு நாளும் அவரை தேடுங்க. நம்ம திருச்சபை பிள்ளைகள், நம்ம கிராமத்து ஜன பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் ஆறாவது நடக்கும்போது வீட்டில் சேருங்க. இலக்கிய சாலை பிள்ளைகள் அனுப்புங்க. சிறு வயதிலே பிள்ளைகள் ஆலயத்தில் வளர்க்கப்படும் போது அந்த பிள்ளைகள் வளர 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 பிள்ளைகள் ஞானத்திலையும் அறிவிலையும் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எடுத்து ஆண்டவர் அதை சொன்னார். சிங்க குட்டிகளோட வேலை தாய்ச்சி வந்து பட்னியா இருக்கலாம். சிங்க குட்டி ஒருபோது பட்னியா இருக்காது, தாய் ஒருபோது பட்டினியா விட மாட்டான். ஆனாலும் அந்த சிங்க குட்டிகள் கூட பட்னியா இருக்கலாம். ஆனா தேவனை தேவை ஒரு பிள்ளைக்கும் நன்மை குறைபடாது. ஒவ்வொரு நாளும் தேடுங்க, இடவிடாமல் தேடுங்க, சமத்தை காத்திருக்க காத்திருக்க. பிள்ளைகளுக்காக, நம்முடைய கிராமத்து ஜனங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. சுகவீனத்தோடு பலவீனத்திற்கு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவைகளோடு, எதிர்பார்ப்போடு, கவலையோடு, கண்ணீரோடு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக். ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ண நமக்கு தெரியும், யாருக்கும் தெரியாது. பக்கத்துல தான் இருப்பாங்க, செஞ்சு பேசிப்பாங்க. ஆனா இடத்துல எவ்வளவு பாரம் இருக்கு யாருக்குமே. ஆனா ஆலயத்தில் வரும்போது நம்மை உண்டாக்கினால் நமக்கு உதவி செய்யும்படியாக ஒருத்தருடைய ஆலயத்தில் காத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுது. ஆனாலும் அந்த மறுபடியும் வாசனை 30ஆம் அதிகாரத்தில் ஏசாயா போது அந்த 12ஆம் ஏசாயா போது ஃபர்ஸ்ட் பேஜ்ல செகண்ட் பேராகிராஃப்ல லாஸ்ட் வாசிங்க. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். யார் காத்திருப்பாரா? அவர் காத்திருக்காரையா? அவர் காத்திருக்காரு எனக்காக. எங்க? ஆலயத்துல. ஆலயத்துல எதுக்கு? என் குறைகளை நீக்கும்படியாக, என் தேவை சந்திக்கும்படியாக, என் பாடுகள் நீக்கும்படியாக, என் வாழ்வை நிறைவேற்றும்படியாக, என் இருக்கிற பாடுகள் நீக்கப்படும்படியாக எனக்காக ஆண்டவர் ஆலயத்துல காத்திருக்கிறாரே. வாசிங்க. நம்மை மனதிருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவர் எனக்காக காத்திருக்கிறாரே, அவருக்காக காத்திருக்கிறவர்கள் சரியா? காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதில் ஒவ்வொரு நாளும் நம்ம தேவைகளை நம்ம உருவாக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கை நிறைவேற்றும்படி அவர் ஆலயத்தில் காத்திருக்கிறார். நான் செய்ய வேண்டிய காரியங்கள் அவர் என்ன செய்யணும்? சமூகத்தை காத்து. சரிங்களா? அவர் சமூகம் இந்த பிள்ளைகளை ஒருபோதும் நினைச்ச மாட்டார், விட மாட்டார், வெறுமையா அனுப்ப போதும். அப்போ உங்க ஆஸ்வதிக்கப்பட்ட நிலவலை அவர் சமூகத்தில் இருக்க பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேடுங்க. நம்ம திருச்சபைக்காக, நம்முடைய கிராமத்துக்காக, நம்முடைய கிராம ஒவ்வொரு பிள்ளைகள் சிசும வாழ பிள்ளைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. படிச்சு முடிச்சு வேலை இல்லாம எத்தனை பேர் இருக்கிறாங்க, வேலை முயற்சி பண்ணி எத்தனை பேர் இருக்கிறாங்க, இன்னும் கல்விக்காக
படிக்க முயற்சி வைத்து படித்துட்டு அந்த பிள்ளைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. திருமணத்துக்காக காக்கிற பிள்ளைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. மத்த சொல்ற அடிக திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க. அந்த பிள்ளைக்காக ஏற்ற நேரத்திலே மனவாட்டி கிடைக்கத்தக்க திருமணம் நடக்கத்தக்க எல்லாமே எல்லா தடை நீக்கப்பட்ட சந்திக்கும்படியாக ஜெபத்தோடு நினைத்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமாக டென்சிக்காக அவருடைய குழந்தைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த விதமான வேலைக்கு அழகாமடி பாதுகாக்க முடியாது ஜெபித்துக் கொள்ளுங்க. இன்னும் குழந்தை வாக்கியத்துக்காக காத்துக் கொள்ளும் பிள்ளைகளுக்காக ஜெபத்தோடு நினைத்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சுகவீனத்தோடு பலவீனத்தோடு பிள்ளைகளுக்காகவும் ஜெபத்தோடு நினைத்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் எழுதி வச்சு அவங்களுக்கான விஷயங்க ஜெபிக்கணும். கடன்பட்டிருக்கோம், நாம் ஜெபிக்கணும். என்ன செய்யணும்? தவறாம ஜெபிக்கணும். ஒவ்வொரு பிள்ளைக்காக ஜெபிக்கணும். வரி 26ஆம் தேதி நம்முடைய குரு ஐயா அவர்கள் இல்லத்தில் அவங்க இல்லத்தில் ஜெபம் நடைபெறும். நீங்க யாரும் கலந்து கொள்ள முடியாது உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற 26ஆம் தேதி இரவு நமக்கு ஜெபம் இருக்கும். இங்க யாரும் அதை கலந்து கொள்ள முடியாது அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நேற்று என்ன செய்தி நம்ம பார்த்தோம்? என்ன செய்தி செஞ்சாங்க? தலையாட்டி அப்படியே 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 என்னன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அப்படிதானே? நன்மை செய்வதில் சோர்வு, நன்மை செய்வதில் சோர்வு. அந்த 1 புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12-19 நேற்று டாபிக், அந்த டாபிக் தான் பேசுறோம். நன்மை செய்யவும் நற்கிரிகளை ஐஸ்வர்யமாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்கள் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளும்படி தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிட்டார். ரெடியா? சொல்லு சொல்லும்போது நன்மை செய்யும் நற்கிரியைகளை செய்யும்படியாக ஆண்டவர் செய்திருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராக செய்தாரா? நன்மை செய்வதற்கு வழிய காலத்தில் நன்மை செய்வதனால என்ன பலன், என்ன பரிசு கிடைக்கும் சொல்லி வழிய நாட்கள் பார்க்கப்படும். சரிங்களா? குட். அப்ப நன்மை செய்வதனால உனக்கு மேன்மையோ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசப்படியில இருக்கும். ஒருவர் நன்மை செய்வதற்கு திராணி இருக்கும் போது அது செய்யத்தக்கவருக்கு செய்யாம இருந்தார். ஒரு கிசான பைசா இருக்கு, ஒரு கேட்கிறாங்க, ஐயா 10 ரூபா கொடுங்கய்யா அப்படிங்கும் போது என்ன செய்யணும்? அதை என்கிட்ட இருக்கிறாங்க ஐயா, என்கிட்ட இருக்கு, என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு அந்த நன்மை செய்தனால சில தீமை வந்துருப்பார். நன்மை செய்தனால தீமை. ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன் மதுரையில், பெரிய ஹோட்டல் சாப்பிட்டுட்டு பெரிய போர்டு வச்சிருக்காங்க. பெரிய போர்டு, சின்ன போர்டுல வாசல் பண்ணி வச்சிருக்காங்க. நீ யாருக்கு நன்மை செய்கிறாயோ அவரே உனக்கு விரோதமா வரும். யாருக்கு நன்மை செய்கிறாயோ அவன் தான் உனக்கு விரோதமா பேசுவான், உனக்கு விரோதமா எழுதுவான். ஆனா நன்மை செய்வதை செய்யாத, விட்டு விட. நீ யாருக்கு நல்ல செய்தியோ அவன் தான் உனக்கு என்ன செய்வான்? தீமை செய்வான். ஆனா நல்ல செய்வதை செய்யாத, விட்டுவிட்டா உன் குணம் மாறிடும். நன்மை செய்கிற குணம் உனக்கு இருக்கும்போது அதை செஞ்சுக்கிட்டே யார் எப்படி செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. நன்மை செய்ய, நன்மை செய்து தீமை செய்து பாட அனுபவத்தை பார்க்கிறோம். நன்மை செய்து பாட அனுபவத்தை நன்மை செஞ்சா தீமை தான் வரும். அதுக்குள்ள ரிவார்டு, அதுக்குள்ள பரிசு பெற வரும். அதுக்குள்ள பார்க்கப்படும். ஆனா யாருக்கு நன்மை செய்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு விடுமணி செய்வாங்க, பேசுவாங்க, மத்த விடுமணி செய்வாங்க, கோரி சொல்லுவாங்க. சங்கீதம் 51ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், சங்கீதக்காரர் சொல்கிறான், என் கூட உட்கார்ந்து சாப்பிட்டவனே எனக்கு என்ன செய்யலாம்? தன் குதிகாலை அவன் காதுக்கு மிதிக்கிறாயா? என் கூட உட்கார்ந்து சாப்பிட்டா, என் கூட உட்கார்ந்து பேசுனா அவன் தான் என் மேல காலை எப்படி இருக்கிற செல்வப்பால் இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கேன், அவனுக்கு ஒரு நன்மை இல்லையா? நீங்க அவன் எனக்கு விடுமணி செய்யலாம், பேசு. இது உலக இயற்கை, உலக இயற்கை. ஆனா நீ நன்மை செய்யும் போது பெரிய ஆசத்தை பெற்றுக் கொள்வார். நன்மை செய்வதனால மற்றவங்க
சம்பாதிச்சு. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் விடமாக ஒரு நபர் ரொம்ப தீங்கு செய்வார், ரொம்ப தீங்கு. எது எடுத்தாலும் ஒரு விரோதமா வருவாங்க. ரொம்ப இருக்கு கோபமா, ரொம்ப கஷ்டமா போச்சு. என்னைய செய்யறவன எதுக்கு எடுத்தாலும் நமக்கு விரோதமா பேசுறாங்க, எதுக்கு நம்ம தப்பா பேசுறான்னு சொல்லி ரொம்ப கோபப்பட்டார், ரொம்ப கோபப்பட்டார். போலீஸ் ஸ்டேஷனோட போயிடுச்சு அந்த பிரச்சனை. போயிடுச்சு. ஒரு நாள் ரொம்ப சோர்ந்து போயிடலாம், சோர்ந்து போயிட்டு நாள் கடந்துச்சு. ஒரு நாள் இந்த ஊழியக்காரமா யார் தீமை செஞ்சாங்களோ ஒரு ரோட்டுல பெட்ரோல் இல்லாம நின்று போச்சு, பெட்ரோல் இல்லாம நின்று போச்சு. அந்த நேரத்தை பாருங்க, இவருதான் அப்பா அப்படியே வாராரு பைக்ல. இவர் அங்கேயே பார்த்தாரு, நமக்கு விடம் வந்தவர் நிக்காரு, என்னதுன்னு சொல்லி நிக்கையா பேசையா வேண்டாம், அப்படியே ஒரு போராட்டம் நடக்குது, போராட்டம் நடக்குது. நமக்கு விரோதமா இருக்கிறானே, நமக்கு விரோதமா எழும்புறானே, நமக்கு விரோதமா புருஷனை போயிட்டானேன்னு சொல்லி ஒரு கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஐயோ இந்த மனுஷன் தனிமையா ரோட்ல நிற்கிறாரு, என்னாச்சும் தெரியல இருக்குன்னு சொல்லி வண்டி நேரா கொண்டு போய் நின்னாரா. ஐயா என்னையாச்சு அப்படின்னு சொல்லுது, பெட்ரோல் இல்லாம நிக்க அப்படின்னா. பெட்ரோல் இல்லாம இவர் என்ன தெரியுமா, நான் வண்டியில இருந்து பெட்ரோல் பாட்டில தேடி வந்து பெட்ரோல் எடுத்து ஊத்துனாரா. அன்னையிலிருந்து ஒரு சேர அன்னது சேர பிரச்சனை போச்சியா, பிரச்சனை போச்சு, சமாதானம் ஆயிட்டாங்க. அப்ப நன்மை செய்வதனால அநேக ஆசீர்வாதம் சொல்லி சில பேர் இருப்பாங்க. 2 வருஷம் வாசிங்க. 1 பேதுரு புத்தகத்துல 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. தீமை செய்து பாடல் அனுபவிப்பவர்களும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடல் அனுபவிப்பவரே மேன்மையா இருக்கும். தீமை செய்து பாடல் அனுபவிப்பவர்களும் நன்மை செய்து பாடல் என்பது சந்தோஷமா. நன்மை செஞ்ச அவனுக்கு அவன் தீமை செய்வான். மும்பைல அப்பதான் கரஸ்பாண்ட் செக்ரட்டரி ஸ்கூலுக்கும் ஆளுநர். அப்ப அந்த ஸ்கூல்ல ஒரு வேக்கன்சி இருந்துச்சு, டீச்சர் சபை மக்கள் தான். அப்ப அந்த சபை மக்கள் எப்ப சொன்னாங்க, ஒரு வேக்கன்சி இருக்கு, நீங்க வேணா உங்க நிச்சய மகளுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்போ சொல்லிட்டு விட்டாங்க. மறுநாள் பாத்தீங்கன்னா அந்த லேடி, அந்த மகளுடைய தாய் வந்து எங்க அப்பா ரொம்ப சண்டை போட்டாங்க, சத்தம் போட்டு பேசுறாங்க. அப்ப நான் அப்ப ஆபீஸ்க்கு அப்பா தச்சம் ஆபீஸ்ல போனேன், எல்லாரும் மெம்பர்ஸ்ல இருந்தாங்க. என்னப்பா அந்த லேடி கூட சத்தம் போட்டு போறீங்களா, போடாம என்னாச்சுன்னு கேட்கும்போது எங்க அப்பா சொல்லுங்க தெரியுமா, நான் அவங்களுக்கு நன்மை செஞ்சேன், நன்மை செஞ்சதால இந்த பேச்சு நான் செய்யறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் பிள்ளைய 5ஆம் வகுப்புல தான் எடுக்கிறதுக்கு வேகன்சி இருந்துச்சு, அந்த 5ஆம் தான் டீச்சர் போட்டாங்க, என் பிள்ளை 8ஆம் ஏன் போடணும்னு சொல்லி சண்டை போட்டாங்க. இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்குது. நன்மை செய்யும் போது அது நமக்கு தீமையான செய்து. ஒரு பூஜை ஆத்தோட்டத்துல குளிச்சிருந்தார். குளிச்சு இருக்கும்போது குளிச்சு திருட்டு பார்த்தா அவங்க தேர் அப்படியே தனமாட்டி இருந்துச்சு. அந்த தண்ணியில அதை பிடிச்சு அப்படியே முடியாம என்ன தெரியுமா, அந்த தேரை அப்படியே பிடிச்சு கையில தேரை பிடிச்சு கரையை தூக்கி எரிய போனாரு. தேர் கொட்டிடுச்சு. தேர் கொண்டு அதை கை பிடிச்சாரு. கை பிடிக்க பக்கத்துல சிசி சொல்லுவாரு, ஐயா அதை விட்டு விடுங்க, செத்து போட்டவன் இல்ல அதை காப்பாற்றணும். அப்போ சொல்லுவாங்க, கொட்டுதே அது குணம் கொற்றணும், என் குணம் காப்பாத்துற. அப்ப யாருக்கு நன்மை செய்யும்படியாக தேவன் நேமிச்சிருக்காரோ, எப்பேற்பட்ட தீமை இருந்தாலும் அவன் நன்மையை தான் செய்யும். தனக்கு வேலை நஷ்டம் வந்தாலும் பாட்டு பாதிரியோட பாட்டு, ஆலயத்தது நஷ்டம் வந்தாலும் தவறாமல் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகிற ஒரு காரியம், நான் நன்மை செய்கிறவராக இருக்க வேண்டுமா. வாசித்த பகுதியாக வாசித்த நாம லூக்கா சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரம் 30-37 வசனம் வாசிக்கும் போது ஒரு கள்ளர் கூட்டத்தால பிடிக்கப்பட்டு அடித்து குற்றவாளிகள் ரோட்ல போட்டு போயிட்டாங்க.
வேதவான்களும் ஒரு பரிசேயரும். இவங்க யாரு? பரிசுத்தவான்கள். வேதவான்களும் இல்லையா? லேவியனும் ஆசாரி. சமண மூணாவதா? ரெண்டு மூணாவது சமண மூணாவதா? குட். அப்ப என்னன்னா ஆசாரி லேவி. இந்த ரெண்டு பரிசுத்தவான்கள் தேவன் சபையில ஊழியம் செய்யறவங்க அதை பார்த்து எழுந்தது அப்படியே கலந்து. இன்னொரு வானம் சமாரி அவன் ஏறதான், அவன் யாரும் விசாரிக்கப்படாதவர். ஆனா அந்த கீழே கிடந்த மேல மனது உருகி மேல அன்பு வைத்து அவன் காயங்களை கட்டி எங்க கொண்டு போறாரு? ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்க்கிறார். கேட்கிறாரு, இதுல யாரு இவனுக்கு பிறனை யாரு? இவனுக்கு சொந்தக்காரர் யாரு? இவனுக்கு நண்பர் யாரு? கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, அவனுக்கு உதவி செய்யறது அவனுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களை என்னை தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கம் என்ன? மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக, மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு நஷ்டம் வந்தாலும் சரி, நமக்கு விரோதமா இருந்தாலும் சரி, நன்மை செய்வதற்கு கூடாது விட்டு விடும். நாளைக்கு பார்ப்போம், இன்னொரு ஆர்வத்தை பார்ப்போம். பார்த்துட்டு நன்மை செய்வதனால எனக்கு என்னையா? எனக்கு நாளைக்கு நஷ்டம் வந்தாலும் சரி, அது தவறாமல் செய்யலாம், நிறைவேற்றுகிறோம். அப்போ நான் நன்மை செய்வதனால ஒரு நஷ்டம் வந்தாலும் சரி, அதற்குரிய பலனை எப்படிப்பட்ட பலன் நான் அனுபவிக்கிறேன்னு சொல்லி நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா? அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு ஜெபத்தை நினைத்துக் கொள்ளுங்க. நம்ம துச்சங்களோட குடும்பத்தை நினைத்துக் கொள்ளுங்க. நம்முடைய கிராமத்தோட பிள்ளைகளுக்காக செய்ய ஜெபிக்க இந்த பொல்லாத உலகம் ஆபத்து விபத்திலிருந்து உழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கோம். நாம சத்ருவானவன் எப்படி திருச்சபையின் பிள்ளைகளை தேவனுடைய சமூகத்தை விளைக்கிறான்னு சொல்லி அவன் அவரோடு காத்து இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் குடும்பமாக நம்முடைய பிள்ளைகள் இரவு பாருங்க, பிள்ளைகள் வீட்டுதான் இருப்பாங்க. நம்ம பிள்ளைகள் ஆலயத்தினுடைய கற்றுக் கொடுக்கணும், வேத வசனம் வாசிக்கிறத கற்றுக் கொடுக்கணும், அந்த செய்தி கேட்கிறத கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பதான் அந்த பிள்ளைகள் வளர 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 ஞானத்திலும் அறிவிலையும் சிறந்திருந்து அநேகருக்கு நன்மை செய்வதாகவும், அநேகருக்கு சாட்சியாக இருக்க முடியாகவும், அநேகருக்கு உதவி செய்ய முடியாக தேவன் உயர்ந்த ஸ்தலத்தில் வைப்பார். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை ஆலயத்துக்கு போக கற்றுக் கொடுங்க, ஆலயத்துக்கு காத்திருக்க பழகி கொள்ளுங்க, ஆலயத்துக்கு போன்னு சொல்லி அவனுக்கு சொல்லிக் கொடுங்க. சரிங்களா? நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகரிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டு யாருமான படிக்கு கண்கள் மொழி சாதகையான சொல்லுவாங்க. அப்பா
ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே ஓ தேவனுக்கு மகிமை இயேசு தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று திரும்பி செல்வோமாக.